அன்பு நண்பர்களே, இன்றைக்கி ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்ட்டுருக்கிறேன். இது கொஞ்சம் என்னடா நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக வீடியோ என்னால் போட முடியல. என்ன காரணம்னா, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய செட்டப்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணி நம்ம எடுத்து எடிட் பண்ணி போட்டு இதெல்லாம் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. நமக்கு தேவை விஷயம், நல்ல விஷயத்த சொல்ல போகிறோம். அதாவது தெரிஞ்ச விஷயத்த பேச போகிறேன். இதுக்கு நம்ம ஜஸ்ட்டு ஒரு கேஷுவலாக நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே வெளிப்படுத்தி காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அப்படியே வீடியோ போட்டேன். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மருந்து மாத்திரைகள் எதுவும் உடலுக்கு சரியாக வேலை செய்கிறது இல்லை. இது அலோபதியில் இருந்தாலும் சரி, சித்த ஆயுர்வேதத்தில் அல்லது எந்த ஒரு பாரம்பரிய மருத்துவத்தில் எதில் இருந்தாலுமே நல்ல மருந்து மாத்திரைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உடல் அதை எடுத்துக்கிட்டு பெருசாக வேலை செய்கிறது கிடையாது. இல்லை அப்படியே வேலை செஞ்சாலும் கூட நீங்கள் ஒரு சின்ன டோசேஜில் நீங்கள் ஒரு மருந்து மாத்திரைகளை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இருக்க இருக்க நாள் பட அந்த டோசேஜ் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு உடலால் தன்னைத்தானே சரி செஞ்சுக்க முடிகிறதில்ல. இதுதான் உண்மை. சரிங்களா? அப்போ என்ன பிரச்சனை இங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம மனிதர்களுடைய உடல் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நம்ம பார்த்திங்கன்னா மாசடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ளே கழிவுகள் சேர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நம்ம உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும், உளவியல்னால் சைக்காலஜிக்கலாக நம்ம மனசு நிறைய கழிவுகள் சேர்ந்துருச்சு, உடல்லையும் கழிவுகள் சேர்ந்துருச்சு. இது ரெண்டுமே நம்ம சுத்தப்படுத்துறது, கிளென்ஸ் பண்ணுறது மட்டும்தான் இதிலேருந்து நம்ம வெளியில் வருவதற்கான ஒரு தீர்வு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், உடலையும் மனதையும் நம்ம தூய்மைப்படுத்துகிறப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிறுத்துறது அப்படிங்கிறது செகண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? முதல்ல இந்த மருந்து மாத்திரைகளுடைய அளவு குறைஞ்சிருங்க. ஸோ இதை நம்ம தொடர்ச்சியாக, ஏன்னா சைக்காலஜிக்கலாகவும் சரி ஃபிசிக்காலஜிக்கல் இது ரெண்டையுமே சுத்தப்படுத்துறது எப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய கான்செப்ட்டுங்க. ஸோ இதில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஒரு தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறையா கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்றைக்கி ஒரு பொருளை நல்லதை கூவி தான் வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற நிலை ஏற்பட்டுருச்சு இன்றைக்கி. ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அன்ப்ரொஃபஷ்னலாக வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னோடய சைட்லேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்மளுடைய மைண்டுக்கு சடனாக வருதுங்க. அது அந்த டயத்துலேயே நம்ம அதை வீடியோவாக கொடுத்தால் மட்டும்தான். கொஞ்சம் நேரம் போயிடுச்சு அப்படின்னா அது நம்ம சொல்ல வேண்டிய தகவலே மாறிடுது. ஸோ மனசில் தோன்றதை அந்த நேரத்துலேயே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ இது மக்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த தகவல்களில் நம்ம இந்த உடலையும் மனதையும் எப்படி கிளென்ஸ் பண்ணுறது, சுத்தப்படுத்துறது, ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறக்கூடிய நிறைய தகவல்களை நம்ம தொடர்ந்து பகிர்ந்துக்கலாம். நன்றி.